வணக்கம். டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிஎம்எம்சி வகை மீட்டர்கள் டேஷ் இயங்கும் தத்துவத்தில் செயல்படுகின்றன. டிசி ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், மூவிங் அயன் மீட்டர், டிசி மோட்டார். ஆன்சர் டிசி மோட்டார். செகண்ட் கொஸ்டின். மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு கீழ்க்கண்ட எந்த மின் அளவீட்டை அளவிட முடியும்? டிசி மின்னோட்டம் மற்றும் டிசி மின்னழுத்தம், டிசி மற்றும் ஏசி மின்னோட்டம், ஏசி மின்னழுத்தம், ஏசி மின்னோட்டம். ஆன்சர் டிசி மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம். மூணாவது கொஸ்டின். மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனது நேர்மின் மற்றும் எதிர்மின் முனைகளை கொண்டிருக்கும். நேர்மின் முனை எந்த கலரில் இருக்கும்? கருப்பு, நீலம், சிவப்பு, மஞ்சள். ஆன்சர் சிவப்பு. நான்காவது கொஸ்டின். பிஎம்எம்சி மீட்டரின் எந்த பகுதியில் எட்டி கரண்ட் டேம்பிங் உருவாக்கப்படுகிறது? நகரும் காயில், அலுமினிய ஃபார்மர், நிலைகாந்தம், சாஃப்ட் அயன் உருளை வடிவ கோர். ஆன்சர் சாஃப்ட் அயன் உருளை வடிவ கோர். ஐந்தாவது கொஸ்டின். பின்வரும் எந்த ஒன்று பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட்டின் நன்மை அல்ல? குறைந்த திறனை எடுக்கக்கூடியது, மிக சிறப்பாக செயல்படக்கூடியது, சிறப்பான டேம்பிங் கொண்டது, ஹிஸ்டெரிசிஸ் காரணமாக எந்தவித இழப்பும் கொண்டதல்ல. ஆன்சர் மிக சிறப்பாக செயல்படக்கூடியது. ஆறாவது கொஸ்டின். டைனமோமீட்டர் வகை வாட்மீட்டரை பயன்படுத்தி கீழ்க்கண்ட எந்த அளவீடு அளவிடப்படுகிறது? ஏசி மற்றும் டிசி பவர், ஏசி பவர் மற்றும் டிசி பவர் மற்றும் கிலோவாட் அவர். ஆன்சர் ஏசி மற்றும் டிசி பவர். ஏழாவது கொஸ்டின். ஏசியில் மட்டும் பயன்படுத்தப்படும் வாட்மீட்டர் வகை என்ன? டைனமோமீட்டர் வகை வாட்மீட்டர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் வகை வாட்மீட்டர், இண்டக்ஷன் வகை வாட்மீட்டர், காமுடேட்டர் வகை வாட்மீட்டர். ஆன்சர் இண்டக்ஷன் வகை வாட்மீட்டர். எட்டாவது கொஸ்டின். டைனமோமீட்டர் வகை வாட்மீட்டரின் விலக்கு விசையானது டேஷ் நேர் விகிதத்தில் இருக்கும். நிலையான காயில் மின்னோட்டத்திற்கு, நிலையான காயில் மின்னோட்டத்தின் வர்க்கத்திற்கு, நகரும் காயில் மின்னோட்டத்திற்கு, நிலையான மற்றும் நகரும் காயில் மின்னோட்டத்திற்கு. ஆன்சர் நிலையான மற்றும் நகரும் காயில் மின்னோட்டத்திற்கு. ஒன்பதாவது கொஸ்டின். இன்ஸ்ட்ருமெண்டில் கண்ட்ரோலிங் டார்க் ஏற்படுவதற்கான ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் பயன்படுத்தப்படுகிறது. கீழ்க்கண்டவற்றுள் எந்த மீட்டர் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் கொண்டுள்ளது? மக்கர், எலக்ட்ரோடைனமிக் டைப் பவர் ஃபேக்டர் மீட்டர், டைனமோமீட்டர் டைப் மீட்டர், எர்த் ரெசிஸ்டன்ஸ் மீட்டர். ஆன்சர் டைனமோமீட்டர் டைப் மீட்டர். பத்தாவது கொஸ்டின். 3 எலமெண்ட் 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் எத்தனை அலுமினிய டிஸ்குகள் பொருத்தப்பட்டுள்ளன? 1, 2, 3, 4. ஆன்சர் 1. 11வது கொஸ்டின். மின்சாரத்தின் எந்த விளைவின் அடிப்படையில் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் செயல்படுகிறது? வெப்ப விளைவு, காந்த விளைவு, வேதி விளைவு, மின்காந்த தூண்டல் விளைவு. ஆன்சர் மின்காந்த தூண்டல் விளைவு. 12வது கொஸ்டின். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் இயக்கு விசைக்கு எதிரான எதிர்விசை எந்த பகுதியில் உருவாகிறது? அலுமினிய டிஸ்க், பொட்டன்ஷியல் காயில், ஸ்பிண்டில், பிரேக் மேக்னட். ஆன்சர் பிரேக் மேக்னட். 13வது கொஸ்டின். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் பொட்டன்ஷியல் காயிலின் அடியில் உள்ள காற்று இடைவெளியில் சிறிய காப்பர் ஷேடிங் ரிங் அமைக்கப்பட்டுள்ளதன் நோக்கம் என்ன? டிஸ்குக்கு தேவையான எதிர்விசையை உருவாக்க, டிஸ்குக்கு உராய்வினால் ஏற்படும் எதிர்விசையை சரிக்கட்டுவதற்கான முன்னோக்கு விசையை உருவாக்க, சிங்கிள் ஃபேஸை இரு ஃபேஸாக பிரிப்பதற்காக, டிஸ்க் மீது செயல்படுவதற்காக, காந்த புலத்தை ஏற்படுத்த. ஆன்சர் டிஸ்குக்கு உராய்வினால் ஏற்படும் எதிர்விசையை சரிக்கட்டுவதற்கான முன்னோக்கு விசையை உருவாக்க. 14வது கொஸ்டின். இண்டக்ஷன் வகை எனர்ஜி மீட்டரில் டிஸ்க் சுழலும் வேகம் டேஷை பொறுத்து அமைந்திருக்கும். லோடு வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம், கரண்ட் காயில் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் வர்க்கம்,
ப்ரெஷர் காயிலுக்கு கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் கரண்ட் காயில் மின்னோட்ட அளவு மற்றும் ப்ரெஷர் காயில் மின்னழுத்த அளவு. ஆன்சர் கரண்ட் காயில் மின்னோட்ட அளவு மற்றும் ப்ரெஷர் காயில் மின்னழுத்த அளவு. 15வது கொஸ்டின், எனர்ஜி மீட்டரில் ஏற்படும் கிரிப்பிங் எரரை டேஷால் தடுக்கலாம். சுழலும் தட்டை புதியதாக மாற்ற வேண்டும். டிஸ்கில் எதிரெதிராக 2 துளைகளை ஏற்படுத்த வேண்டும். லோடை குறிப்பிட்ட அளவிற்கு குறைப்பதன் மூலம் டிஸ்க் மற்றும் நிலைகாந்தத்துக்கு இடைப்பட்ட இடைவெளியை அதிகரிப்பதன் மூலம். ஆன்சர் டிஸ்கில் எதிரெதிராக 2 துளைகளை ஏற்படுத்த வேண்டும். 16வது கொஸ்டின், இயல்பான நிலையிலிருந்து டிஸ்குக்கு சிறிது தள்ளி பிரேக்கிங் மேக்னெட் அமைந்தால் பிரேக்கிங் டார்க்கில் ஏற்படும் விளைவு என்ன? பிரேக்கிங் டார்க் குறையும், பிரேக்கிங் டார்க் அதிகரிக்கும், பிரேக்கிங் டார்க் அளவு நிலையாக இருக்கும், பிரேக்கிங் டார்க் 0 குறையும். ஆன்சர் பிரேக்கிங் டார்க் குறையும். 17 நுகர்வோர் பயன்படுத்திய மின் அளவிற்கு ஏற்ப சப்ளை வழங்கும் மின் வாரியம் மூலம் பணம் வசூலிக்கப்படுகிறது. பில் கணக்கிட கீழ்கண்ட எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? VI cos பை கிலோவாட் அவர் வாட்ஸ் VI. ஆன்சர் கிலோவாட் அவர். 18வது கொஸ்டின், 415 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளையில் இணைக்கப்படும் 3 ஃபேஸ் 3 எலமெண்ட் எனர்ஜி மீட்டரின் ப்ரெஷர் காயிலின் ரேட்டிங் 230 வோல்ட், 240 வோல்ட், 415 வோல்ட், 440 வோல்ட். ஆன்சர் 240 வோல்ட். 19வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு மீட்டர் அளவிடுவதற்காக ஏசி சப்ளையில் பேரலாக இணைக்கப்படும்? அம்மீட்டர், ஃப்ரீக்வன்சி மீட்டர், மெக்கர், ஓம் மீட்டர். ஆன்சர் ஃப்ரீக்வன்சி மீட்டர். 20வது கொஸ்டின், அளவிடுவதற்காக கீழ்கண்ட எந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் ஒரே மாதிரியான இணைப்பு முறை கொண்டவை? ஃப்ரீக்வன்சி மீட்டர் மற்றும் பவர் ஃபேக்டர் மீட்டர், வோல்ட்மீட்டர் மற்றும் ஃப்ரீக்வன்சி மீட்டர், வோல்ட்மீட்டர் மற்றும் பவர் ஃபேக்டர் மீட்டர், வாட்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டர். ஆன்சர் வோல்ட்மீட்டர் மற்றும் ஃப்ரீக்வன்சி மீட்டர். 2 மீட்டர்களுமே சப்ளையுடன் பேரலில் இணைக்க வேண்டும். 21வது கொஸ்டின், மல்டிமீட்டர் உதவியுடன் நாம் டேஷ் அளக்க இயலும்? வோல்டேஜ், கரண்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ், பவர், எனர்ஜி மற்றும் பவர் ஃபேக்டர், இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஏசி கரண்ட், ஆம்பியர் ஹவர் கெப்பாசிட்டி மற்றும் டிசி கரண்ட். ஆன்சர் வோல்டேஜ், கரண்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். 22வது கொஸ்டின், மல்டிமீட்டர் கொண்டு பின்வரும் எந்த ஒரு அளவீடு சோதனை செய்ய இயலாது? எலக்ட்ரானிக் சர்க்கியூட் எடுக்கும் கரண்ட், டிசி மோட்டாருக்கான சப்ளை வோல்டேஜ், மோட்டார் வைண்டிங் கண்டினியூட்டி சோதனை, மோட்டார் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அளவிடுதல். ஆன்சர் மோட்டார் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அளவிடுதல். 23வது கொஸ்டின், ஒரு மல்டிமீட்டரின் ஃபங்க்ஷன் சுவிட்சின் வேலை டேஷ். மின்னழுத்த அளவை தேர்வு செய்ய, திறனில் ஏற்படும் பூஜ்ய நிலையை சரி செய்ய, சப்ளையை தேர்வு செய்ய, ஓம் அளவை தேர்வு செய்ய. ஆன்சர் சப்ளையை தேர்வு செய்ய. 24வது கொஸ்டின், பேட்டரி இல்லாத நிலையில் கீழ்கண்ட எந்த அளவை அளவிட மல்டிமீட்டர் பொருத்தமற்றது? டிசி மின்னோட்டம், மின்தடை, ஏசி மின்னழுத்தம், ஏசி மின்னோட்டம். ஆன்சர் மின்தடை. 25வது கொஸ்டின், டிஜிட்டல் மல்டிமீட்டர் டிஸ்பிளேயில் எல்சிடி மற்றும் எல்இடியில் எத்தனை செக்மெண்ட்கள் உள்ளன? 9, 8, 7, 6. ஆன்சர் 7. நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.